சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு நீங்க சொன்னீங்க என்ன மாதிரி என் பொண்ணு ஆயிடக்கூடாதுன்னு. தாராளமா ஆகலாம். நீங்க உங்களை நினைச்சு பெருமைப்படலாம். இனியா, நீ உங்க அம்மாவை நினைச்சு பெருமைப்படணும். கலக்கிட்ட போ. சூப்பர்மா. சூப்பர்ல. சூப்பர்க்கா. கங்க்ராட்ஸ் ஆண்டி. ஹலோ மேடம், நான் ராதிகா பேசுறேன். சொல்லுங்க ராதிகா. டிவோர்ஸ் கேஸ் ஹியரிங் அடுத்த மாசம் தானே வருது? அது இல்ல மேடம், எனக்கு வேற ஒரு ஃபேவர் பண்ணணும். சொல்லுங்க. நான் ஒரு வீடு வாங்குற பிளான்ல இருக்கேன். சரி, ஓகே. அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு மெயில் பண்றேன். கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? ஓகே, நீங்க அனுப்புங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே மேடம், நான் மெயில் பண்றேன். ஓகேமா. இந்தாங்க காஃபி. அதிசயமா இருக்கு. ஏண்டி, நம்பி குடிக்கலாமா? குடிக்கணும்னா குடிங்க, இல்ல பாக்கியா வந்துதான் குடிக்கணும்னு நினைச்சா நீங்க குடிக்கவே முடியாது. அவ்வளவுதான். சரியா? தேங்க்ஸ் பாட்டி. கோபி, பாப்பா காஃபி குடிக்கிறியா? குடிக்கிறேம்மா. தேங்க்ஸ்மா. நான் வரேன்னு தெரிஞ்சு காஃபி ரெடி பண்ணிருக்கியாம்மா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அது அவளுக்காகவே அவ போட்ட காப்பி. குடிக்க முடியல, கன்றாவியா இருக்கு, வாயில வைக்க முடியல, அதான் உன்ட்ட குடிச்சிட்டா. நீ குடிப்பா. பாக்யா இன்னும் வரலையா? அவ எங்க வந்தா? காலையில நீ போனதும் போனவதான், இன்னும் வீட்டுக்கு வரலப்பா. அப்பா, எல்லாரும் இப்ப வந்துட்டு இருக்காங்கப்பா, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு, நீங்க ரெண்டு பேரும் தனியாவா இருந்தீங்க? நாங்க என்ன சின்ன பிள்ளை இல்லடா. இல்லப்பா, நான் இங்கதான் இருந்தேன். இருந்தாலும் இவ்வளோ டைம்லாம் எடுக்கிறது கொஞ்சம் டூ மச் தான். என்ன லட்டு, அம்மா இன்னைக்கு அசத்திட்டாங்களா? இதோ வராங்களே. வாடா, வாமா, உட்காருடா. அப்பா. ஐயோ ஆண்டி, மேல உட்காருங்க. இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். பாக்கியா, போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆமா மாமா, முடிஞ்சுது. தாத்தா, இவங்க ரெண்டு பேருக்கும் சரியான வேலை. ஏ ஜெனி, நீயும் டயர்டா தானே இருக்க? இவளும் ரொம்ப வேலை செஞ்சாடா. ஜெனி, நீயும் கூட போனியாம்மா? ஆமா அங்கிள். நீ எதுக்குமா அதுக்கெல்லாம் போற? அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாரு? இதையேதான் செழியனும் கேட்டான். ஏன் ஜெனி? அங்கிள், அதை விடுங்க. இன்னைக்கு ஆண்டி எப்படி சமைச்சாங்கன்னு மட்டும் கேளுங்க. டாடி, அம்மா அசத்திட்டாங்க. அம்மா அசத்துவான் தான் தெரியுமே. தாத்தா, இன்னைக்கு ஆண்டி சமைச்சது பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். ஆமாங்கய்யா, ஒரு அம்மா எப்பவுமே இந்த ஸ்கூல்ல ஆர்டர் எடுக்கும் போல. அதுக்கு இந்த வருஷம் கொடுக்கலன்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்க. சண்டை போட்டாளா அவ? அவங்க கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி பிரின்சிபல் வேற சொல்லிட்டாங்க. அந்த அம்மா பெரிய தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா, அந்த அம்மாவுக்கு தான் ஆர்டர் கொடுக்கல இல்ல, அப்புறம் எதுக்கு அவங்கள ஹெல்ப் பண்ண சொன்னாங்க? அத சொல்லுங்க ஐயா. பிரின்சிபல் மேடம் வந்து அந்த அம்மாட்ட போய் தேவையான பொருளை வாங்கிக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா எதுவுமே எங்களுக்கு எடுத்து தரல, எதுவும் செய்யவும் விடல.
ஆமா மாமா, அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள பக்கு பக்குன்னு இருந்துச்சு. கடைசியில முடிச்சியே இல்லையா? ம், முடிச்சிட்டோம் அத்தை. ஆ, பாக்யா, நீ என்ன நினைச்ச? வீட்ல சமைக்கிற மாதிரி ரொம்ப ஜாலியா ஈஸியா சமைச்சிடலாம் நினைச்சியா? அந்த மாதிரி இடத்துல எவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்குன்னு தெரியும்ல. அதெல்லாம் வெளியே போனாதானே தெரியும் அங்கிள். ஹே ஜெனி, அம்மா அதை பிரச்சனைன்னு சொல்லவே இல்லையே. அதையும் மீறி சமைச்சிருக்காங்களே. ஆமா டாடி, இன்னைக்கு அம்மா அசத்திட்டாங்க. என்னோட எல்லா மிஸ்ஸும் அம்மாவை பாராட்டினாங்க தெரியுமா? பிரின்சிபல் எல்லாரும் முன்னாடி அம்மாவை விஷ் பண்ணாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு டாடி. எத்தனை தடவை நீ அம்மாவை ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்ப. ஏய், ஆமாண்ணே, இன்னைக்கு அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அம்மா ஸ்கூலுக்கு வரும்போது வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அம்மா வந்தா ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு கூட சொல்லியிருக்கேன். எல்லாரும் அம்மா மாதிரி என் அம்மா இல்லைன்னு நான் யாருக்குமே என் அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இல்லை. ஆனா இன்னைக்கு அம்மாவை நினைச்சு அவ்வளவு பெருமையா இருந்துச்சு. கேட்டரிங் ஆர்டர் எடுத்த பாக்யலட்சுமி பொன்னானின்னு ஒரு மேம் கேட்டாங்க இன்னைக்கு என்கிட்ட. என்னோட அம்மான்னு சொல்ல நான் நிறைய நாள் அவமானப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு உன் பொண்ணுன்னு என்ன சொன்னாங்கம்மா, எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. மா, நான் முன்னாடி சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா. சாரிமா. எனக்கு உன்னாலதாம்மா பெருமையே இன்னைக்கு. இப்பதாம்மா நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். இதுல உன் தப்பு ஒன்னும் இல்லை இனியா. நீ என்ன இப்போ லேட்டா புரிஞ்சுக்கிட்டது உன் தப்பு ஒன்னும் இல்லம்மா. நானே இப்போதான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன். எனக்குன்னு என்ன இருக்குன்னு தேடும் போதுதான் எனக்கும் என்ன புரிஞ்சுது. எல்லாருக்கும் என்ன புரியுது. மாமா, நான் சொன்னேன்ல, நமக்குன்னு ஒரு அடையாளம், நமக்குன்னு ஒரு வேலை, நமக்குன்னு தனியா ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அதான் விஷயம் அம்மா. இப்போ காஃபி சாப்பிட்டுட்டீங்களா எல்லாரும்? நான் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. உங்க அத்தை கன்றாவியா ஒரு காப்பியை கொடுத்தா குடிக்க முடியலம்மா. போமா. நீங்க வேற மாமா, எடுத்துட்டு வரேன் இருங்க. என்ன மாமா நீங்க? நானும் வரேன். மேடம் சொல்லுங்க. ராதிகா, நீங்க அனுப்பின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ண. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. மேடம், நல்லா பாத்தீங்களா? நல்லா பார்க்காமலையா சொல்லுவேன்? இல்ல மேடம், என்னோட ஃப்ரெண்ட் இதை செக் பண்ணிட்டு ஏதோ பார்ட்டிஷன்ஸ்ல பிரச்சனை இருக்குன்னு சொன்னாரு. பார்ட்டிஷன்ல என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாம் பக்காவா இருக்கு. நிலம் குமாரசாமி பேர்ல இருக்கு. அவர் ப்ராப்பரா அப்ரூவல் வாங்கி தான் கட்டியிருக்காரு. சொத்து வரி கட்டியிருக்காரு. எல்லாமே அவர் பேர்ல தான் இருக்கு. மதர் டாக்குமெண்ட் எல்லாமே பக்காவா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் ஏதோ பார்க்க தெரியாம பார்த்து சொல்லியிருக்காரு. அப்போ இந்த வீட்டை நான் வாங்கலாமா? உங்களுக்கு அந்த வீடு பிடிச்சிருந்தா தாராளமா வாங்கலாம். ஓகே மேடம். ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு? 5300 ரூபாய் மேடம். ஓ, லேண்ட் எவ்வளவு இருக்கு? 1600 ஸ்கொயர் ஃபீட் மேடம். ஓ, நல்ல ரேட் தான். பல்லாவரம் தானே, தாராளமா வாங்கி போடுங்க. பொண்ணு வளரும் போது நல்ல அசையா சொத்தா நிக்கும். ஓகே மேடம். ஓகே. கோபி எதுக்காக டாக்குமெண்ட் தப்பா இருக்குன்னு சொல்லணும்? நான் கேட்ட 2 அட்வொகேட்டுமே சரியா இருக்குன்னு தான் சொல்றாங்க.
ஏய் ஆ? என்ன போனை பார்த்து பல்ல காட்டிட்டு இருக்க? ஆ? ஒன்றும் இல்லைம்மா. ஆ? என்னடா ஏன் போனை மறைக்கிற? அம்மா யாரும் இல்லைம்மா, அமிர்தா தான். ஓ, அதுக்கு எதுக்கு போனை மறைக்கிற? ஆ, அம்மா மறைக்கலம்மா, ஒரு மரியாதை. ஓ, மரியாதையாப்பா? சரி, எப்படி இருக்கா அந்த பொண்ணு? ஆ நல்லா இருக்காங்கம்மா. நல்ல பொண்ணு இல்லடா? ம் ஆமாம்மா. பாவமா அந்த பொண்ணு. ஆமாடா, படிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அம்மா அப்பாவெல்லாம் காப்பாத்திட்டு இருக்கால. பாவம் தாண்டா. ஆஹா அம்மா, அது மட்டும் இல்லம்மா, அந்த பொண்ணோட கதையை கேட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் நீ அப்படியே ஷாக் ஆயிடுவம்மா. என்ன கதை? ம் வேண்டாம், நீ கேட்டா ரொம்ப வருத்தப்படுவேன், விடு. என்னன்னு சொல்லுடா. அந்த பொண்ணு என்கிட்ட அவங்க அப்பா அம்மாவோட தான் தங்கி இருக்கேன்னு சொல்லுச்சு. ஆனா அந்த பொண்ணோட தங்கி இருக்கிறது அவங்க அப்பா அம்மாவே இல்ல. ஐயோ, அப்ப உன்கிட்ட பொய் சொல்லிடுச்சா? நீ முழு கதையுமே கேளுமா. சரி, ஒரு நிமிஷம் இரு. என்ன? சொல்லு. அம்மா, ஒரு 2 நிமிஷம் பூண்டை உரிக்கிறத விட்டு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. போடா, கேட்டுட்டே இருக்கும்போதே வேலையும் முடிக்கணும். சொல்லு. அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லல்ல? ஏன் உன்கிட்ட போய் சொன்னா? அவ கூட இருக்கிறது யாருடா? அந்த பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணுமா. என்னடா சொல்ற? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பார்த்தா அப்படி தெரியவே இல்ல. சத்தியமா தெரியலடா. ரொம்ப சின்ன பொண்ணா வேற இருக்கா. ஆமாம்மா, சின்ன வயசுலயே பாவம் கல்யாணம் ஆயிடுச்சு போல. கூட இருக்கிறது அவங்க அப்பா அம்மா இல்ல, அவங்களோட மாமனார் மாமியாராம். சரி, அவளோட புருஷன் என்ன பண்றாரு? அவர் கூட இருக்காரா? பாவம்மா, அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கம்மா. அப்படியாடா? ஆமாம்மா, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கம்மா. அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் இறந்த பிறகு மாமனார் மாமியாரோட இங்க வந்து வேலை செஞ்சு அவங்களையும் பார்த்துக்கிட்டு படிச்சுட்டு வேற இருக்காங்கம்மா. எவ்வளவு அழகா இருக்கால. ரொம்ப சின்ன பொண்ணு வேறடா. அந்த சின்ன பொண்ணுக்கு இவ்ளோ கஷ்டமா? ஆமாம்மா, ஆனா இது நாள் வரைக்கும் தெரியவே இல்லை பாரு. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கம்மா. எனக்கே இந்த விஷயம்லாம் இப்பதான் தெரியுமா. அந்த பொண்ணுக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டமான கதைகள்லாம் இருக்குன்னு. பாவம்டா. ஆமாம்மா, ரொம்ப பாவம். பாரு, படிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு மாமனார் மாமியார காப்பாத்திக்கிட்டு அந்த பொண்ணு அவளையும் பாத்துக்கிறா பாரு. ரொம்ப பெரிய விஷயம்பா. அந்த பொண்ணுக்கு ஒரு 20-21 வயசு இருக்குமா? எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? அதாம்மா எனக்கும் ஆச்சரியமா இருந்தது. இந்த ஜெனரேஷன்ல இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்களான்னு ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ நாளா எனக்கு அவங்கள தெரியும். அந்த பொண்ணு பின்னாடி இவ்வளோ கதைங்க இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுமா. அவங்கள ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. என்கிட்ட ஏன் சொல்லலைங்கிறத கூட விட்டுருமா. ஆனா இவ்வளோ சோகத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தங்க கிட்ட ஷேர் பண்ணாம இருக்காங்க பாரு. இப்பதான் எனக்கே தெரிஞ்சது. கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுமா. இது பாரு எழிலு, நீ அவளுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும், சரியா? அம்மா, நான் ஓன் பையன், நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா? எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு வெளியில வராங்க பாரு. இது பாரு எழிலு, அவளுக்கு உன்னால எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணு, சரியா? கண்டிப்பாமா. நீ இன்னொரு தடவை அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா. நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன். நான் கூட்டிட்டு வரேன். ஆனா அவங்க கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, சரியா? போடா. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால தான் சொன்னேன். நான் அந்த பொண்ணுகிட்ட இதெல்லாம் பேசுவேனா? எனக்கு அவ்வளவு கூட மண்டையில அறிவில்லையா? நான் சும்மா சொன்னேன்டா. கூட்டிட்டு வாடா. அந்த பொண்ணுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும்ல.
இந்த கதையை கேட்ட உடனே எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும் போல இருக்குடா. ம் சரிம்மா, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். ம். ஒவ்வொருத்தர் பின்னாடியும் எவ்வளவோ கதையெல்லாம் இருக்குல்ல. எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா நமக்கு தான் 1000 பிரச்சனை இருக்கு, நம்மள தவிர எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பாரு, எல்லாருக்கும் எவ்வளவோ பிரச்சனை இருக்குல்ல. ஆமாம்மா. தினமும் எல்லாருக்காகவும் நான் வீட்டுல சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்ல. இனிமே அந்த பொண்ணுக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன். அந்த பொண்ணு நல்லா இருக்கணும். பாக்கியா, பாக்கியா, அந்த அக்கா வந்துட்டாங்க போல இருக்குடா. வாங்கக்கா, உட்காருங்க. நான் உட்காரத்துக்காக வரல. என்ன விஷயமா வர சொன்ன, அத சொல்லு. ஒண்ணும் இல்லக்கா, வீட்டுக்கு வந்தா அங்க நிறைய பேர் இருப்பாங்க, உங்ககிட்ட நான் பேசவே முடியாது. அதனாலதான் நீங்க இங்க வர முடியுமான்னு கேட்டேன். என்ன விஷயம் சொல்லு பாக்கியா. ராதிகா வீடு வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, அந்த விஷயமாதான். வீட்ல அவங்க அப்பா கிட்ட பேசிட்டீங்களாக்கா? எனக்கு அதுலதான் ரொம்ப வருத்தம் பாக்கியா உன்கிட்ட. நான் 1000 முறை கேட்டேன், வீடு பிடிச்சிருக்கா யோசிச்சு சொல்லுங்கன்னு. ஒன்னும் யோசிக்காம பட்டுன்னு அட்வான்ஸ தூக்கி கொடுத்தீங்க. இப்ப வந்து அட்வான்ஸ திரும்ப கேக்குறீங்க. அக்கா, ஒரு நாள் 2 நாள் தானக்கா ஆகுது, பணத்தை திருப்பி கொடுக்கறதுல என்னக்கா பிரச்சனை? இல்ல தம்பி, அந்த பணத்தை வாங்கி நாங்க பெயிண்ட் அடிக்க கொடுத்துட்டோம். அத பாக்கியா கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன். உடனே அவங்க வீடு வேணும்னு கேட்டதுனால வீட்டு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்காக பணத்தை அப்பவே கொடுத்தாச்சு. இந்த வீட்டு வேலைக்காக நிறைய பணத்தை போட்டுட்டோம், கையில சுத்தமா பணம் இல்ல. இப்ப திரும்ப உடனே கேட்டா எப்படி தர முடியும்? இதெல்லாம் நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கலக்கா. அதுலயும் அவங்க அப்பாவுக்கு என்ன வருத்தம்னா, பத்திரத்தை தப்புன்னு சொல்லிட்டீங்க பாருங்க, அதுதான் ரொம்ப வருத்தம். அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க. அக்கா, அதெல்லாம் என்ன தப்புன்னு எனக்கு தெரியாதுக்கா. ஆனா டாக்குமெண்ட்ஸ்ல தப்பு இருக்குன்னு தான் சொன்னாங்க. இப்படி எல்லாம் மொட்டையா சொல்லிட முடியாதுல்ல. என்ன தப்புன்னு சொன்னதானே சொல்ல முடியும். அந்த டாக்குமெண்ட்ல தப்பே இல்லைன்னு அவங்க அப்பா சொல்றாரு. நான் என்ன சொல்றது இதுல? அதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லக்கா. டாக்குமெண்ட்ல தப்பு இருக்கு, அதனால வேண்டான்னு மட்டும்தான் சொன்னாங்க. பணத்தை திருப்பி கேக்குறாங்கக்கா. இப்படியெல்லாம் செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்ல பாக்கியா. பணத்தை எல்லாம் உடனே நாங்க திரும்ப தர முடியாது. அடுத்து யாராவது வீடு வாங்க வருவாங்கல்ல, அவங்க கிட்ட நாங்க பணத்தை வாங்கி அட்வான்ஸ தர முடியும். டாக்குமெண்ட் தப்புன்னு சொன்ன பாரு, அந்த கோவம் மட்டும் உன் மேல எனக்கு போகவே இல்ல. அது எப்படி தப்பா இருக்கும்? நாங்க என்ன டாக்குமெண்ட்ல தப்பு வச்சு உன்னை ஏமாத்தியா விக்க போறோம்? பணத்தை எல்லாம் மெதுவா தான் தர முடியும். இதுக்காக என்ன திரும்ப கூப்பிடாத பாக்கியா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் வரேன். அக்கா அக்கா, இல்ல பாக்கியா, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என் பேச்ச கொஞ்சம் கேளுங்களேன். வேணாம் பாக்கியா, விடு. பாத்தியாடா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு? விடுமா, அவங்க ஒன்னும் பணத்தை தரமாட்டேன்னு சொல்லல இல்ல. அடுத்தது யாராவது வீடு வாங்க போறாங்கன்னு சொன்னா இந்த பணத்தை கொடுக்க போறாங்க. என்ன 1 வாரமோ இல்ல 10 நாளோ ஆக போகுது. நீ முதல்ல ராதிகாவுக்கு கால் பண்ணி சொல்லு இந்த விஷயத்த. இப்ப பாரு, தேவையில்லாம இவங்களுக்கும் மன வருத்தம், ராதிகாவுக்கும் மன வருத்தம். இடையில நல்லா நான் மாட்டிக்கிட்டேன்டா. யாருக்கு என்ன சொல்றதுனே புரியல.